அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே யூனிக்கான நிறைய கரெக்டர்ஸ் இருக்கும். சில கரெக்டர்ஸ் நம்ம நண்பர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால உருவாகும், சிலது நம்ம பேரண்ட்ஸ்னால உருவாகும். சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா மொபைல்ஸ்ல நம்ம பிடிச்ச டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில கரெக்டர்ஸை நாமே நமக்குள்ள கொண்டு வந்துடணும். ஏன்னா நம்ம செய்யற செயல் தலைமுறை தாண்டி நிற்கணும். அதுக்கு உதாரணமா நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை நோட் போடி நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறவரு ஒரு கென்யா நாட்டை சேர்ந்தவர், செகண்ட் வந்து இருக்கிறது ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற கென்யா நாட்டை சேர்ந்தவர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லைன் வந்துட்டார். இன்னும் 10 feet 10 அடி தான் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவர் நின்னுட்டாரு, ஓட்டத்தை நிறுத்திட்டாரு. ஜனங்க எல்லாருமே கூச்சல் போடுறாங்க, இன்னும் ஃபினிஷ் ஆகல அப்படின்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால ஒண்ணுமே புரியல, அப்படியே நின்றாரு. இது செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு இருக்கிற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஈவன் பெர்னாண்டஸ் அப்படின்னு நோட் பண்றாரு. என்னமோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கு பக்கத்துல போய் அவருடைய லாங்குவேஜ் ஸ்பானிஷ்ல சத்தம் போடுறாரு, இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு. பட் கென்யா நாட்டை சேர்ந்தவர் அசையவே இல்லை. சோ அந்த ஸ்பானிஷ் நாட்டு வீரர் அவரை தள்ளி விட்டு ஜெயிக்க வைக்கிறாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. இதுதான் நடந்த சம்பவம். இரண்டாவது வந்தவருக்கு அழகா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கலாம், ஆனா வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தவர் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல நின்னாரு. அத சான்ஸா எடுத்து நான் ஜெயிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜெயிச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாரு. இவர் கோல்ட் மெடல் வாங்குற இடத்துல சில்வர் மெடல் வாங்கினாரு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, நீங்க ஈஸியா ஜெயிச்சிருக்கிற ஈவென்ட் ஆச்சே, ஏன் விட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குதே, அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, நான் ஜெயிச்சிருக்கிறேன் தான், ஆனா என்னை விட ரொம்ப லீட் எடுத்து போன அந்த கென்யா நாட்டை சேர்ந்த வீரர் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல நின்னுட்டாரு. இத சான்ஸா வச்சு நான் ஜெயிச்சிருந்தேன்னா என்னோட வெற்றியோட தகுதி என்னவா இருக்கும், நான் வாங்கின பழக்கத்துக்கு என்ன மரியாதை இருக்கும், இத பார்த்துட்டு இருக்கிற எங்க அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த ஸ்பெயின் நாட்டு வீரர். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தப்பான வழியை காட்டக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கணுங்கிறது முக்கியமானதுதான், ஆனா அது நல்ல முறையில ஜெயிக்கணும். எவ்வளவு ஒரு தெளிவான விளக்கம். நமக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சும் அப்படி ஜெயிச்சால் இன்னொருத்தரை ஏமாத்தி ஜெயிச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்த செயல்படுத்தினார் பாருங்க. அதுதான் தலைமுறை தாண்டி நிற்கும் செயல். ரேஸ்ல வேணா கென்யா நாட்டுக்காரங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி அங்க இருந்த எல்லாத்தோட மனதையும் வின் பண்ணினது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்த கென்யா நாட்டுக்காரரை விட செகண்ட் வந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஈவன் பெர்னாண்டஸ் பத்தி தான் அதிகமா பேசப்பட்டது.